ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சேலம் கடைவீதி அருகே ஆக்கிரமிப்பு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள அம்மன் சிலையை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? பொதுமக்கள் இது தொடர்பாக என்ன கூறுகிறார்கள்? சேலம் அகரகாரம் கடைவீதி அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டின் முன்பாக மழைநீர் வடிகால் மூடுபலகை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மீது அம்மன் சிலையை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பகுதியில் உள்ள பொதுமக்கள் அமைத்துள்ளனர். இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி தனது இயல்பு வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதே போன்று கட்டுமான பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் இருப்பதால் சிலையை அகற்றும்படி சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய மாநகராட்சி அதிகாரிகள் காளியம்மன் சிலையை அகற்றுவதற்காக அகற்றுவதற்கு தொடர்பான உத்தரவை பிறப்பித்தனர். மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி அறிக்கையும் அந்த சிலையின் முன்பாக ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காளியம்மன் சிலையை அகற்ற காவல்துறையினர் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் வருகை தந்த நிலையில் காளியம்மன் சிலையை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே பெண் ஒருவர் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறி காளியம்மனாக மாறி திடீரென சாமி ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது காவல்துறையினர் பொதுமக்களின் தடுப்பை மீறி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு முயற்சித்த போதே அங்க இருக்கும் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில்களை பிடுங்கி இந்த தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தினர். இதனால் இப்பகுதி பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின்படி 2 வாரத்திற்குள் காளியம்மன் சிலையை வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்து கொள்வதாக பொதுமக்கள் உறுதியளித்ததை அடுத்து தற்பொழுது தற்காலிகமாக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை கைவிட்டு மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதியை விட்டு திரும்பி சென்றனர். இந்த திடீர் போராட்டத்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி உள்ளது. மேலும் இந்த பொதுமக்கள் இப்பகுதியில் அதிக அளவில் கூடியிருப்பதன் காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு இப்பகுதியில் போடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.